காலையில் ஒரே வேலையாக போச்சுங்க. பாருங்கள், நட்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன் குழந்தைங்களுக்காக. நட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அந்த நட்ஸை வந்து இந்த மாதிரி ஒரு ஆன்லைனில் வந்து ஒரு கண்டெய்னர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இது விளம்பரமோ எதுவும் கிடையாது. அதே போல் ஒருத்தருடைய பிஸ்னஸை கெடுக்கிறது நம்மளுடைய நோக்கம் இல்லை. அதனால் நான் ஆன்லைன் நேமோ இந்த பிராண்டோட நேமோ நான் போடலை. ஆனால் நீங்கள் விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி பதிவு போட்டுட்ருக்கேன். நட்ஸு வாங்கின உடனே எல்லாத்தையும் என்ன செஞ்சேன்னா, நான் இந்த மாதிரி கண்டெய்னரில் போட்டு டேபிளில் வச்சுட்டேன். அப்போ தான் குழந்தைகள் பார்க்கும்பொழுது என்ன செய்வாங்க, அவங்களுக்கு சாப்பிட்ணுன்னு ஒரு எண்ணம் வரும். எப்படி நம்ம ஃப்ரூட்ஸை டேபிள் மேலே வைக்கிறோமோ, அவங்க போகும்போது வரும்போது அதை கழுவிட்டு சாப்பிட்றாங்களோ, அதே போல் தான் இதையும் நான் வச்சுட்டேன். நேற்று வச்சுட்டு இன்றைக்கி காலையில் பார்த்தா ஃபுல்லாக எறும்புங்க. அவ்வளவு எறும்பு பாருங்களேன். என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. எனக்கு அப்போ வீடியோ எடுக்கிற எண்ணமும் இல்லை. ஸோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணேன்னா, தோசைக்கல்லை இந்த மாதிரி நான் சூடு பண்ணிவிட்டு, ஏன்னா நிறைய எறும்பு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மாடியில் எடுத்துகிட்டு போய் காய வச்சாலும் என்ன பண்ணுவோம், பேர்ட்ஸ் எல்லாமே சாப்பிட்ருவோம். நீங்கள் எவ்வளோ நேரம் உட்காருவீங்க, பனி நேரம் மழை நேரம் மாடியெல்லாம் ஈரமாக இருக்குது. ஸோ எதுவுமே இந்த பருப்பை வந்து நம்ம அந்த மாதிரி காய வைக்க முடியாது. மற்ற தானியங்களை காய வைக்கிற மாதிரி இதை காய வைக்கிறது கஷ்டம். ஸோ அதனால் நான் என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தோசைக்கல்லை இப்படி சூடு பண்ணி எடுத்துட்டு அதுக்கு மேலே என்ன செஞ்சேன், இதை எல்லாத்தையும் பரப்பிட்டேன். இது எல்லாத்தையும் நல்லா ஒத்தையாக பரப்பி வச்சுட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி பரப்பி வச்சுட்டேன். இப்போ இதை என்ன செஞ்சேன்னா, வேறு ஒரு கண்டெய்னருக்கு நம்ம மாற்றணும் இல்லையா. இது வந்து பரவாயில்லைங்க, செகண்ட் டைம் நான் எடுக்கிறேங்க, உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் எடுக்கிறேன். இப்போவே பாருங்கள் எவ்வளவு எறும்புகள் செத்து கிடக்குதுன்னு. ஃபஸ்ட்டு டைம் இதெல்லாம் எறும்புகளெல்லாம் புடச்சி எடுத்துட்டேன். இது செகண்ட் டைம் இது பாருங்கள். இப்போவே இவ்வளோ எறும்புகள் நமக்கு அதில் இருக்குது. அவ்வளவு பருப்புக்குள்ளேயும் போய் நல்லா சாப்பிட்டு இவ்வளவு மாவு, இதனுடைய மாவு இவ்வளவு என்ன ஆயிருந்தது, இந்த கண்டெய்னரில் கொட்டி கிடந்துச்சுங்க. அப்போது நீங்கள் யோசித்து பாருங்களேன், நம்மளால் வந்து ஒரு பொருள் நம்ம வாங்குகிறோன்னா நாம் எவ்வளோ விழிப்புணர்வாக இருந்து வாங்கணும் இல்லையா. இதனுடைய அழகை பார்த்துட்டு நான் என்ன செஞ்சிட்டேன், டக்குன்னு ஆர்டர் பண்ணிட்டேங்க. கலரும் அழகும் பிடிச்சிருந்தது. ஸோ பரவாயில்லையே, ஊறுகாய் வைக்கலாம், இல்லைன்னா குழந்தைங்களுக்கு நட்ஸு வைக்கலாம் அப்படின்னு. இப்போ நான் இதை எப்படி யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றதே தெரியல. நான் ரொம்ப கவலை ஆகிட்டேன். எனக்கு என்னென்னா, குழந்தைங்களோட சாப்பிடக்கூடிய நட்ஸு இதில் எறும்பை பார்த்த உடனே நிறைய நட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அரிச்சிட்ருக்கு பாருங்கள். பார்த்தீங்களா, இதை வந்து இப்போ நான் சூடு பண்ணி லைட்டாக சூடு பண்ணி வைக்கிறேன். ஆனால் நமக்கு நேச்சராக இதை சூடு பண்ணாமல் வச்சோன்னா இயற்கையாக இந்த நட்ஸு குழந்தைங்களோட உடம்புக்கு போயிருக்கும் இல்லை. அந்த ஒரு கவலை தான், வேறு ஒரு கவலையும் இல்லை. எல்லாத்தையுமே தோசைக்கல்லில் பரப்பிட்டு எல்லா எறும்பையும் போக்கடிச்சிட்டு இப்போ வேறு கண்டெய்னருக்கு மாற்ற போகிறேன். நல்ல வேளாங்க, பிஸ்தா வந்து நமக்கு தப்பிச்சுக்கிச்சு, முந்திரி பருப்பும் தப்பிச்சிச்சு. தட்டில் மாற்றி ஆற வச்சு